அனைவருக்கும் வணக்கம். இப்ப நாம ஹிந்தி மத்தியமா எக்ஸாமுக்குரிய பேப்பர் 1 இதுல லெசன்ஸ்ல கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். பிக் கொஸ்டின், ஸ்மால் கொஸ்டின்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் தேர்ட் ஒன். ஏற்கனவே 2 லெசன்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு 3வது லெசன் பார்ப்போம். பினா ஜடுகா பேட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ராத் பர் சந்தூக் கி ரக்வாலி கவுன் கர்த்தே ரஹே. இரவு முழுவதும் அந்த பெட்டியினுடைய காவல் வந்து யார் காவல் காத்தார்கள்? இரவு முழுவதும் அந்த பெட்டியை காவல் காத்தது யார்? रात भर संदूक की रखवाली व्यापारी और गोनूजा दोनों करते रहे. ராத் பர் இரவு முழுவதும் சந்தூக்கு கி ரக்வாலி அந்த பெட்டியினுடைய பாதுகாப்பினை யார் யார் செய்தது? யாராவது பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா வியாபாரியும் கோனூஜாவும். வியாபாரி அவர் கோனூஜா दोनों करते रहे. सेकंड क्वेश्चन, கோனூஜா से कौन मिला था? கோனூஜாவை சந்தித்தது யார்? கோனூஜா से एक व्यापारी मिला था. கோனூஜாவை ஒரு வியாபாரி சந்தித்தான். थर्ड क्वेश्चन, पेड़ों में कैसे कैसे फूल खिलते हैं? மரத்தில் எந்த மாதிரியான பூக்கள் பூக்கின்றன? पेड़ों में भांति भांति के फूल खिलते हैं. மரங்களில் விதவிதமான பூக்கள் பூக்கின்றன, மலர்கின்றன. இந்த 3 கொஸ்டின்ஸ் தான் வந்து ஸ்மால் கொஸ்டின்ஸ். இன்னொரு தடவை வாசிச்சு காமிச்சிடுறேன். रात भर संदूक की रखवाली कौन करते रहे. रात भर संदूक की रखवाली व्यापारी और गोनूजा दोनों करते रहे. सेकंड क्वेश्चन, गोनूजा से कौन मिला था? गोनूजा से एक व्यापारी मिला था. थर्ड वन, पेड़ों में कैसे कैसे फूल खिलते हैं? पेड़ों में भांति भांति के फूल खिलते हैं. அடுத்தது क्वेश्चन வாங்க. 14 बिना जड़ का पेट. फर्स्ट क्वेश्चन, राजा के दरबार में कौन आया? ராஜாவினுடைய அரசவைக்கு யார் வந்தது? क्या लेकर आया और उसने क्या चुनौती दी? क्या लेकर आया என்ன கொண்டு வந்தான்? और மேலும் उसने क्या चुनौती दी அவன் என்ன சவால் வைத்தான்? राजा के दरबार में एक व्यापारी संदूक लेकर आया. राजा के दरबार में ராஜாவினுடைய தர்பாரில் அரசவையில் एक व्यापारी ஒரு வியாபாரி संदूक लेकर आया ஒரு பெட்டியினை எடுத்து வந்தான். उसने गर्व से कहा कि वो बिना बीज एवं पानी के पेड़ उगा सकता है. उसने அவன் அதாவது அந்த வந்த வியாபாரி गर्व से कहा கர்வத்தோடு சொன்னான். என்ன சொன்னான்? कि वो बिना बीज விதை இல்லாமல் एवं पानी के पेड़ தண்ணி இல்லாமல் ஓ बिना बीज एवं पानी விதை இல்லாமல் தண்ணி இல்லாமல் பேட் உகா சக்தா ஹை மரத்தை வந்து உற்பத்தி செய்ய முடியும், உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றான். தண்ணி விதை தண்ணி ரெண்டுமே இல்லாம ஒரு மரத்தை வந்து முளைக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்றான். உகா சக்தா ஹை முளைக்க வைக்கிறது. உஸ்கி சுனௌதி ये थी कि अगर कोई उसके संदूक में रखी हुई चीज को पहुंचानेगा तो वो दरबार से नौकरी करने के लिए तैयार हो रहेगा. உஸ்கி சினௌத்தி அந்த வியாபாரியினுடைய சவால், அதாவது வம்புக்கு இழுக்கிறது, சேலஞ்ச் பண்றது என்ன அப்படின்னா ஏத்தி இதுதான். என்னன்னா கி அகர் ஒருவேளை கோயி உஸ்கே சந்தூக்குமே யாராவது அவனோட பெட்டியில ரக்யூஹி வைக்கப்பட்டிருக்கிற சீஸுகோ அந்த பொருளை பகுச்சானேகா தோ அடையாளம் கண்டுபிடித்தால், அந்த பெட்டி வந்து மூடப்பட்டிருக்குது, அந்த பெட்டிக்குள்ள நான் ஒரு பொருள் வச்சிருக்கேன், அதை யாராவது கண்டுபிடிங்க அப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா ஓ தர்பார் சே அந்த தர்பார்ல இருந்து நௌகரி கர்னே கேலியே வேலை செய்யறதுக்கு தயார் ஹொரஹேகா தயாரா இருக்கேன். யாராவது என்னோட அந்த சவாலை ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் இந்த தர்பார்ல இருந்து வேலை செய்யறேன்
அதுக்கு நான் வந்து தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றோம். ஒரு தடவை வாசிச்சு பாருங்க. राजा के दरबार में कौन आया, क्या लेकर आया और उसने क्या चुनौती दी। राजा के दरबार में एक व्यापारी संदूक लेकर आया। उसने गर्व से कहा कि वो बिना बीज एवं पानी के पेड़ उगा सकता है। उसकी चुनौती ये थी कि अगर कोई उसके संदूक में रखी हुई चीज को पहुंचानेगा तो वो दरबार से नौकरी करने के लिए तैयार रहेगा। सेकंड क्वेश्चन பாருங்க. गोनूजा संदूक के रहस्य को कैसे समझ गए। கோனூஜா அந்த பெட்டியில் இருந்த ரகசியத்தை எப்படி கண்டுபிடித்தான்? அதாவது அந்த பெட்டி அவன் யாருக்கும் காமிக்கல இல்லையா? அதுக்குள்ள என்ன இருக்குது? அதாவது விதையே இல்லாமல் தண்ணியே ஊற்றாமல் முளைக்க வைக்கக்கூடிய என் சக்தி எனக்கு இருக்குது. அதை நான் வந்து செய்ய முடியும். இந்த பெட்டிக்குள்ள நான் அதை வச்சிருக்கிறேன். அதை யாரு கண்டுபிடிக்கிறீங்களோ நான் வந்து இந்த சபையில இருந்து வேலை செய்யறேன் அப்படின்னு அவன் வந்து சவால் விடுறான் இல்லையா? ஆக அந்த அந்த வியாபாரி வந்து சவால் விடுறான். அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குங்கிறத அந்த ரகசியத்தை கோனூஜா எப்படி புரிஞ்சுக்கிட்டு அதை கண்டுபிடிச்சான் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். வியாபாரி கி சுனௌதி கோ கோனூஜா ஸ்வீகார்த்தா ஹை. வியாபாரியினுடைய அந்த சவாலை கோனூஜா ஏற்றுக்கொண்டான். சுனௌதி சேலஞ்ச் சவால் स्वीकारता है ஏற்றுக்கொள்கிறான். पर ये शर्त रखता है कि एक रात का पूरा समय व्यापारी को अपने संदूक के साथ गोनूजा के यहाँ ठहरना है. ஆனா கோனூஜா ஒரு நிபந்தனை வைக்கிறான். பர் ஓ ஷர்த் ரக்தா ஹை. அவன் ஒரு நிபந்தனை வைக்கிறான். கி என்னன்னா ஏக் ராத் கா பூரா சமை ஒரு ராத்திரி முழுவதும் வியாபாரியை அப்னே சந்தூக் கே சாத் தன்னுடைய பெட்டியுடன் கோனூஜா கே யஹாங் கோனூஜாவினுடைய இருப்பிடத்தில் டகர்னாகை தங்க வேண்டும் அப்படின்னு சொல்றான். நான் வந்து கண்டிப்பா அந்த சவாலை ஏத்துக்கிறேன். ஆனா வியாபாரி தன்னுடைய பெட்டியோடு கோனூஜாவினுடைய இடத்திலேயே அந்த இரவு முழுவதும் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். ராத்தோங்கத் गोनूजा ने ये पता लगा लिया कि व्यापारी के द्वारा उगाए जाने वाला पेड़ रात को ही अच्छा लगेगा और उसमें रंग बिरंगे फूल भी खिलेंगे. ராத்தோங்கத் அந்த இரவு கழியும் போது கோனூஜானே ஏ பதா லகா அந்த இரவு கழிகிறதுக்குள்ள வந்து கோனூஜா வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டான். பதா லகா லியா தெரிந்து கொண்டான். என்னன்னா கி வியாபாரிக்கே தாரா வியாபாரியின் மூலமாக உகாயே ஜானே வாலே பேடு அந்த முளைக்க வைக்கக்கூடிய அந்த மரமானது ராத்து கோஹி இரவில்தான் அச்சா ரகேகா நன்றாக இருக்கும். அவர் மேலும் உஸ்மே அதாவது அந்த செடியில் அந்த மரத்தில் ரங்கு பிரங்கே ஃபூல் பி கிளேங்கே விதவிதமான கலர்களுடைய பூக்களும் மலரும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிட்டான். ஓ ஆத்தஷ்பாஜி கே அலாவா குச் நஹி ஹோ சக்தா. அது அந்த வியாபாரி சொல்லக்கூடிய அந்த மரமானது அதாவது விதை இல்லாமல் தண்ணி இல்லாமல் முளைக்க வைக்கக்கூடிய அந்த மரமானது ஆத்தஷ்பாஜிஸ்கே அலாவா அதாவது அந்த இது வெடி வைக்கிறது மூலமா அந்த மலர்கள் இல்லையா அந்த மத்தாப்பு இருக்குது இல்லையா அந்த மத்தாப்பை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத அவன் வந்து தெரிஞ்சுக்கிட்டான். அதாவது வான வேடிக்கைன்னு சொல்லலாம் நம்ம. ஆத்தஷ்பாஜிக்கே அலாவா குச் நஹி ஹை. அந்த வான வேடிக்கையை தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத அவன் வந்து புரிஞ்சுக்கிட்டான். அதை வந்து அவன் கண்டுபிடிச்சிட்டான். அதாவது அந்த ஃபயர் ஒர்க்ஸ் வான வேடிக்கை தான் இது அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான். इस प्रकार गोनूजा को संदूक का रहस्य समझ में आ गया. இந்த மாதிரி इस प्रकार கோனூஜாவிற்கு சந்தூக் கா ரகசிய அந்த பெட்டியுடைய ரகசியம் சமஜ் மே ஆ கயா தெரிய வந்தது. ஸோ இந்த தேர்ட் லெசனோட ஸ்மால் கொஸ்டின்ஸ் பிக் கொஸ்டின்ஸ் இது ரெண்டையும் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இதை ஒரு தடவை நான் வாசிச்சு காமிச்சிடுறேன். செகண்ட் கொஸ்டினை
गोनूजा संदूक के रहस्य को कैसे समझ गए? व्यापारी की चुनौती को गोनूजा स्वीकारता है, पर ये शर्त रखता है कि एक रात का पूरा समय व्यापारी को अपने संदूक के साथ गोनूजा के यहाँ ठहरना है। रातोंगत गोनूजा ने ये पता लगा लिया कि व्यापारी के द्वारा उगाए जाने वाले पेड़ रात को ही अच्छा रहेगा और उसमें रंग बिरंगे फूल भी खिलेंगे। वो आतिशबाजी के अलावा कुछ नहीं हो सकता। इस प्रकार गोनूजा को संदूक का रहस्य समझ में आ गया. இந்த தேர்ட் லெசன் கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த லெசனோட கொஸ்டின்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். தன்யவாத்.